நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome to the Nurses Coffee with TD Season 2 powered by Vijay Shanti Builders co-presented by Ran India TMT Kambigal. Well, இன்னைக்கு என்னோட ஷோக்கு ரெண்டு கெஸ்ட் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கூப்பிட்டு தனியாக நிறைய விஷயங்கள் பேசி அப்புறமா ரெண்டாவது ஃப்ரெண்டை கூப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்திருக்கேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் கெஸ்ட் பற்றி சொல்லணும்னா ஒரு யங்கான ஆக்டர் அண்ட் ரீசெண்டாக அவர் நடித்த படம் வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அந்த படத்தோட ஒரு ப்ரொடியூசராக இவ்வளோ சேலஞ்சிங்கான ஒரு படத்தை இப்படி நம்பி எப்படி எடுத்தார் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டே ஆகணும். ஸோ அவரை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எப்படியோ கஷ்டப்பட்டு. ஐம் ஷுர் இன்னைக்கு என்ஜாய் பண்ண போகிறோம். ஏன்னா இவருடைய அப்பா வந்தப்போ அது ஒன் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் ஷோவாக இருந்தது என்னுடைய காஃபி வித் டிடியில். ஐம் ஷுர் அதே மாதிரி இதுவும் ரொம்ப ஹாப்பியான ஒரு எபிசோடாக இருக்க போகுது. Let's welcome actor Sibiraj. Cool chatter, hot coffee, life happy. Season 2, மனசு நிறைய. Sibiraj, thank you so much என்னுடைய ஷோக்கு வந்ததுக்கு. Thanks for inviting me. அப்பா வந்து ரெண்டு வாட்டி வந்திருக்காங்க. இப்பதான் நான் உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். என்னுடைய நீ என்ன கூப்பிடவே இல்லை. இப்பதான் உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணி இருக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்போ கூப்பிடுறோங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க கூட நாய் வர நினைச்சு கூப்பிட்டுருப்பீங்க. நான் மட்டும் தனியா வந்துட்டு நீங்க கொஞ்சம் சோகமாயிட்டீங்க. ஒரு பேய் இருக்கும்போது இன்னொரு நாய் தேவையே கிடையாது இந்த ஷோ. ஒன்லி மீ அப்படின்னு நான் வந்து ரொம்ப தெளிவா இருப்பேன் என்னுடைய ஷோவை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறேன். டால்பி, ஆஸ்கர், மைக், லசி எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எல்லாரும் சூப்பரா இருக்காங்க. எப்படி இவங்க பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது? ஒரு சின்ன ஒரு ஹோம்வொர்க் பண்ணுவோம்ல, விக்கிபீடியா அப்படின்னு குழந்தைக்கு பேர்லாம் கேட்பாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி கரெக்டா வீட்ல வளர்த்துற நாய்க்குட்டிக்கு பேர்லாம் கரெக்டா கேக்குறீங்களே. அது ஏன்னா எனக்கு ரொம்ப இவ்ளோ பேர் வச்சிருக்கீங்களே கூட. ஆமா, உங்களை யாருமே எதுவுமே பண்ண முடியல. லைட்டா ஒரு கீரல் விழுந்தா கூட காலி போல இருக்கே. யாருங்க அந்த எனக்கு பின்னாடி ஒரு பெரிய மாஸ் இருக்குன்னு சொன்னா இந்த மாஸ் தான் என்கிட்ட இருக்குது. இப்போதைக்கு இதா இருக்குது. அப்படி புடிங்கனா மாஸா வெல்ல எடுத்துருவாங்க போல இருக்கு. மாஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ ஒவ்வொருத்தர் எப்படி அவரை பத்தி அவங்கள பத்தி சொல்லுங்க. டால்பி யாரு? அவர் என்ன பண்றாங்க? டால்பி வந்து பாக்ஸர் டாக். ஓகே, அவருக்கு வந்து 7 வயசு ஆகுது. அவர்தான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாகா? அவர்தான் என்னோட இப்ப இருக்கிறதுலே குட்டி வந்து அவர்தான். ஓ, அவருக்கு 7 வயசு தான் குட்டியா அவரு? ஓகே. மைக்குங்கிறவர் தான் அதுல ஏஜ் ஜாஸ்தி. அவருக்கு எவ்வளவு பெரியவர்? அவருக்கு இல்ல, அவர் கொஞ்சம் பெரியவர். அவருக்கு ஒரு 12 வயசு இருக்கும். ரொம்ப பெரியவர் அவர். அப்புறம் ஆஸ்கர்னு ஒருத்தர் இருக்காரு. அவரு நடுக்குட்டி. மைக் வந்து யாரு? மைக் வந்து கோல்டன் ரிட்ரீவர். ஆமா ஆமா, எல்லாம் டேஞ்சர் பார்ட்டிஸ் தான். ஓகே. இந்த ஆஸ்கர்ங்கிறவரு ஒரு ஃபாக்ஸ் சவுண்ட். அது ஊட்டில இருந்து வாங்குனது. அது வந்து ஹண்டிங் டாக். ஹண்டிங். ஆனா இதுல எதுவுமே கடிக்காது. அதான் உண்மை. எப்படி? அதெல்லாம் சேர்த்து வந்து படத்துல நாய்கள் ஜாக்கிரதை படத்துல இந்த ஈத்தோ நாய் தான் கடிச்சிருக்கு எல்லாத்தையும். அப்படிங்க. ஆமா. சோ எங்கெல்லாம் ரொம்ப யாரோட பெட்? யாரோட செல்லம் உங்களுக்கு? அப்பா? எனக்கு தான். எல்லாரும் என்னோட பெட். நீங்க தான் மாஸ்டர். ஆமா ஆமா ஆமா. நீங்க சொல்றதா கேட்பாங்க. இதுல என்ன பிரச்சனைனா இந்த லசி வந்து இப்போ லேட்டஸ்டா உள்ள வந்தவங்க. இந்த மைக், ஆஸ்கர், டால்பி 3 பேரும் மேல், இவங்க ஃபீமேல். சோ இவங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க 3 பேருக்குள்ள பயங்கர பிரச்சனை ஆயிட்டு வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அந்த கண்ணியை காப்பாத்திட்டு தானே இருக்கீங்க. ஆமா, நான் காப்பாத்திட்டு தான் இருக்கேன். ப்ளீஸ், ஒரு பாதுகாப்பான ஒரு என்ன சொல்றது, ஒரு தந்தையா இல்ல அவங்களுக்கு அண்ணனா, நீங்க யாருன்னு தெரியல. எப்படி நீங்க அண்ணன் தம்பின்னு வச்சுக்கலாம். தம்பின்னு வச்சுக்கலாமா? ஆனா யூசுவலா டாக்ஸ்க்கு வந்து அந்த 1 வயசு ஆச்சுன்னா 7 வயசுன்னு கணக்கு சொல்லுவாங்கல்ல. ஸோ அப்படி பார்த்தா எங்க வீட்டில் இருக்க எல்லா நாயை விடவும் வயசு கம்மியா இருக்கிற நாய் நான் தான். ஈத்தோ பத்தி சொல்லுங்க. ஈத்தோக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. ஈத்தோ வந்து இஸ் a பெல்ஜியன் ஷெப்பர்ட் டாக். இது வந்து பெங்களூர்ல இருந்து நாங்க கொண்டு வந்தோம். மசூதுன்னு ஒருத்தர் வந்து ஹீரோயின்ஸ் இறக்குறத விட்டு பாத்தீங்களா இப்போ ஒரு இல்லைங்க, அதை விட அது கஷ்டங்க. தேடி பிடிக்கிறது, டாக் தேடி பிடிக்கிறது. நீங்க இந்த படத்துக்காக நிறைய ஆடிஷன்ஸ் பண்ணீங்கன்னு கேள்வி. ஆமா ஆமா ஆமா. இதுல வந்து ஆடிஷனே இல்லாம உள்ள வந்த ஒரே ஆள் நான் தான். ஏன்னா ப்ரொடியூசருங்கிறதுனால வந்து வேற ஆல்டர்னேட் கிடையாது. ஈத்தோவை பொறுத்த வரைக்கும் சக்தி வந்து ஸ்கிரிப்ட்லாம் ஒர்க் பண்ணிட்டாரு. சரி, டாக் ஒன்று தேடி பிடிக்கலாம் அப்படிங்கும்போது எங்கேயுமே கிடைக்கல. சவுத் இந்தியா ஃபுல்லாக அலாசனம். நம்ம ரம்யா இருக்காங்கல்ல, அவங்க டாக் தான் ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது. மைலோன்னு அவங்களோட ஒரு டாக் இருக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சில ட்ரிக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுச்சு. பட் என்னன்னா வந்து வீட்லேயே வளர்ந்த டாக் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த எனர்ஜி லெவல் சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஹோல் டே வந்து ஒர்க் பண்ணும். அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது, ஒரு செல்லக்குட்டி வீட்டில் அதை வந்து நம்ம போட்டு சரி ஓகே அதை வந்து ஃப்ரீயாக விட்டுருவோன்னு சொல்லிட்டு அப்புறம் கடைசியாக தேடி பிடிச்சி இவரை இறக்கணும் பெங்களூர்லேருந்து. இவர் உண்மையிலேயே வந்து ஒரு சிஆர்பிஎஃப்காக ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு டாக். அதாவது இப்போ எல்லா ஹீரோஸும் ஸ்டண்ட் பண்ணலாம். ஆனால் ஜாக்கி சான் பண்ணும்போது அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குல்ல,
அந்த மாதிரி இதுக்கு அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இவருடைய மாஸ்டர் ஆர்மில இருக்காங்க. ஆமா. கரெக்ட்டா? ஆமாங்க. ஓனர் பேர் மிஸ்டர் மசூத். ஷூட்டிங்க்கு வந்தவர் பேர் இசாக்னு ஒருத்தர். அவர் தான் ஃபுல்லா பார்த்துக்கிட்டாரு. ஓகே. சோ அவர் எப்படி நிறைய டேக் எடுப்பாரா இல்ல ரொம்ப? இல்லைங்க. இனிஷியலி 2-3 டேஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா டாக் என்ன செய்யும் என்ன பண்ணும் ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அதோட ட்ரைனிங் வேற, நம்மளுக்கு ஷூட்டிங் அப்படிங்கிற விஷயம் வேற. திடீர்னு பயங்கர சத்தமா இருக்கும். ஆமா கரெக்ட். ஸோ ஒரு 2-3 நாள் ஆச்சு அது வந்து அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியருக்கு ட்ரெயின் ஆகிறது. ரொம்ப என்ஜாய் பண்ணிப்பீங்க பிகாஸ் யூ லவ் டாக்ஸ் இல்ல? இல்லை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஆனால் இந்த அளவுக்கு என்ன போட்டு கடிச்சு புரட்டி எடுக்கணும்னு எனக்கு தெரியல. நிறைய கடி வாங்கிட்டேன். என்ன சொல்றீங்க? ஆமாங்க, கடி வாங்கி நடித்தேன் இதில். அது வந்து அட்டாக் ட்ரெயின்டு டாக். ஸோ வந்து யாராவது சத்தமாக பேசினாலோ இல்லை வந்து அங்கே இங்கேயும் ஓடி ஆடி கொஞ்சம் நல்லா நடித்தோம்னா அதுக்கு ஏதோ பரபரப்பு. ஆமாம், நான் நல்லா நடிக்கிறேங்கிறது எனக்கு அதோட ரியாக்ஷன் பார்த்து எனக்கு தெரிஞ்சது. அதான் ஜோக்ஸ் அப்பார்ட் என்னென்னா வந்து இனிஷியலி கொஞ்சம் நிறைய கடி வாங்கினேன். அப்புறம் செகண்ட் ஆஃப் லைக் நிறைய அந்த ஃபாரஸ்ட்லலாம் ஷூட் பண்ணியிருந்தோம். ஊட்டியில் வந்து நிறைய நைட் எஃபெக்ட் ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணோம். அதுக்கு முன்னத்த நாள் நிறைய கடி கடிச்சிருச்சு. ஸோ அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டால் திரும்ப எனக்கு 102 டிகிரி ஃபீவர் வரும். ஸோ அந்த ஃபீவரோட வந்து ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ண வேண்டியதாக இருந்தது. நான் ஒரு நாயோட நடிக்கிற அந்த ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. நீங்க சொல்லும்போது அப்படியே யோசிச்சு பார்க்கறேன். நாய்க்கு எனக்கு டுவேட்லாம் இருக்கு படத்துல. ரியலி? ஆமா, எனக்கு ஹீரோயினுக்கும் சாங் கிடையாது, நாயோட தான் எனக்கு சாங். எவ்வளவு கஷ்டங்க தாங்குவீங்க ஒரு நாய்க்காக? இல்ல ஒரு நல்ல கதை கிடைச்சிருந்தா அதை யூஸ் பண்ணிக்கணும் இல்லையா? அப்படி அந்த மாதிரி சொல்றீங்க. இன்னொரு விஷயம் கூட நான் கேள்விப்பட்டேன், உங்க அப்பா வந்துட்டு ஒரு சூப்பரான சூப்பர் ஹிட் படத்துல நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்க தான் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கதையை கேட்டு அவர் வந்து அந்த மொட்டை மாடியில ஃபீல் பண்ணாரு, இந்த கதை நம்ம பண்ணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது நீங்க ஏதோ விளையாடிட்டு இருந்தீங்களா சைலண்ட், அப்பா நல்லா தான் இருக்கு நடிப்பா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் சார் என்கிட்ட இந்த உண்மையை சொல்லவே இல்லை. இல்ல அமைதிப்படை ஸ்கிரிப்ட் வந்து ஆக்சுவலா எங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து மணிவண்ணன் சார் வந்து அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றப்ப நான் அந்த ஏரியால தான் விளையாடிட்டு இருந்தேன். அப்போ வந்து அப்பா கதை ரொம்ப பிடிச்சது. பட் இத்தனை வருஷம் நம்ம வில்லனா பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோவா வந்து ஹீரோவா ஒரு மார்க்கெட் நம்மளுக்கு வந்து இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டோம், இதுக்கப்புறம் திரும்ப போய் வில்லனா பண்ணுமான்னு ஒரு பயம் இருந்தது. ஸோ ரொம்ப ஆசோலேஷன் இருக்கும்போது நான் தான் சொன்னேன், இது நீங்கள் தைரியமாக பண்ணுங்க, இது சூப்பராக இருக்கும். நான் அப்போ வந்து 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ படிச்சுட்டு இருந்தேன். என்னமோ நான் எனக்கு இல்லை அது டபுள் ஆக்டு, அந்த கதையில் இருந்த சீன்ஸ் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிச்சது. அப்போவே அந்த அல்வா கொடுக்குற சீனில் ரசிச்சிருக்கேன் நான் பார்த்துக்குங்க. எப்பேற்பட்ட ஆளாக இருப்பேன். ஆமாம், ஸோ அந்த அல்வா கொடுத்த சீனை வச்சு அது அப்பா நான் அதுக்கப்புறம் யூஸ்வலாக சப்ஜெக்ட் கேட்குறதெல்லாம் வந்து வீட்டில் ஒரு ஆஃபீஸில் தான் கேட்பேன். அந்த அமைதிப்படைக்கு அப்புறம் அதே இடத்துல ஆஸ் பர் வாஸ்து அதே இடத்துல உட்காந்து கதை கேட்டது வந்து சக்தி வந்து எனக்கு நாய்கள் ஜாக்கிரதை கதையை சொன்னார். ஓகே, ஸோ சிபிராஜ் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். பட் இதுக்கப்புறம் இன்னொரு கெஸ்ட்டையும் நான் இன்வைட் பண்ண போறேன். அவர் வந்து இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் அ வெரி ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டர். நம்ம இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இஸ் ஆல்வேஸ் டன் குட் ரோல்ஸ். பட் எல்லா நல்ல விஷயங்களும் நான் இப்போயே சொல்ல, ஏன்னா உங்களுக்கு நிறைய க்ளூ கொடுத்துருக்கேன், நான் யாருன்னு தெரிஞ்சிடும். அதனால ஒரு சின்ன பிரேக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். ப்ளீஸ் ஸ்டே வித் அஸ். நீங்களும் ப்ளீஸ் ஸ்டே பேக் வித் அஸ். இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை விஜய் சாந்தி பில்டர்ஸ், co-presented by Ran India TMT Kambigal. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை விஜய் சாந்தி பில்டர்ஸ், co-presented by Ran India TMT Kambigal. சிபிராஜ் அவர்களோட நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இப்போ அவருடைய ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கான டைம் வந்தாச்சு. ஸோ இவர் வந்து இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், அகேன் வெரி என்ன சொல்கிறது, ப்ராமிசிங்கான ஒரு ஆக்டர், பியூட்டிஃபுல்லான ரோல்ஸ் பண்ணுவார், வித்தியாசமான ரோல்ஸ் பண்ணுவார். அவருடைய ஏஜுக்கு வந்து அவருடைய மெச்சூரிட்டி லெவல் எப்போவுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் நினைப்பேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் அவர் இன்டர்வியூ பண்ணும்போதும் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக தான் அவர் எங்களுக்காக உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு வெல்கம் ஆக்டர் பிரசன்னா. Hot coffee, life happy, season 2, மனசு நிறைய. இன்னைக்கு ஒரு ரவுடி கேட்டமே மீ பயங்கரமா ஓப்பனிங் சாங் வந்த மாதிரி இருந்துச்சு. கெட்டப்ல பயங்கரமா இருக்கு. பூல வீசலாம். விஜய் சார் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு பிடிக்குமேன்றதுக்காக விஜய் சார் ஓப்பனிங் சாங் வர மாதிரி உள்ள டிஷர்ட் போட்டு வெளியே டிஷர்ட் போட்டு அந்த ஸ்டைல்ல. பட் இப்போ வந்து பார்க்க ஒரு பயங்கர ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன், ஒரு ரஃப் அண்ட் டஃப் ஹீரோமே இருக்காரு. பட் நீங்க சின்ன வயசுல வந்து அவர் ரியல் லைஃப்ல வந்து அவங்க அம்மாவே சொல்லியிருக்காங்க அவர் ஒரு பக்தி பழம்
எந்த ஒரு பஜனை கிளாஸும் விட மாட்டீங்களா? எங்க பஜன்ஸ் நடந்தாலும் நீங்க போயிருவீங்களாமே. என்ன பேசுறீங்க? சொல்றது வந்து மார்கழி மாசம் பஜனை. ஐயோ நல்ல பையனா நான் சொல்லிட்டு இருக்கேன் சிபிராஜ் அவர்களே. இப்படிதான் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்தோம்னு கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் சென்சார் பண்ணி தான் இந்த எபிசோட். he was a very obedient child அப்படின்னு. நான் காலேஜ் வரைக்கும் எப்படி தெரியுமா இருப்பேன், இங்க பட்டையா இருக்கும். ஒரு டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் டாம்பராம் ஹவுஸ், அதுதான் என்னோட ப்ராட்டப். சினிமா வந்து வெளியே கூட சொல்றதுக்கு தைரியம் இல்லாத எங்கேயோ உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த ஒரு கனவு எனக்கு. தென் இட் ஹேப்பன். ஐம் ஹாப்பி. இன்னைக்கு வந்து என்னால் ஒரு டிஸ்கோ போய் ஒரு பார்ட்டி கம்ப்ளீட்டாக வேற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்லையும் இருக்க முடியும். திரும்பவும் கோவிலுக்கு போய் ஒரு நல்ல கர்நாடக மியூசிக்கும் ரசிக்க முடியும். இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்கும் அது தேங்க்ஸ் டு மை சைல்ட்ஹுட், தேங்க்ஸ் டு மை ப்ராட்டப். சரி, உங்களுக்கு ஒரு பயங்கரமான கவிஞர் இருக்காரே? கவிஞர்லாம் இல்லை, ஆக்சுவலாக வந்து கவிதை எழுத ஆரம்பிக்கிறதெல்லாம் எப்போ தெரியுமா வரும், ஒரு அடலசன்ட் ஏஜில் நமக்கு யாராவது ஒரு பொண்ணை பிடிக்கும் போது, அந்த பொண்ணுக்கிட்ட நம்ம நினைக்கிறத சொல்ல முடியாத போது அப்போ பேப்பர் எடுத்து அப்படியே ஏதோ ஒன்று எழுத ஆரம்பிச்சு அதுக்கு கவிதைன்னு நம்மளாவே ஒரு பேர் வச்சிருவோம். அது ஒரு 4 நாள் கழிச்சு படிச்சு பார்த்தாலே நமக்கே படிக்க பிடிக்காது. 4 நாள் கழிச்சு தான் நம்ம திரும்ப அதை படிப்போம். அது வரைக்கும் நமக்கு வந்து அது பயங்கரமான ஒரு ஏதோ பெரிய கருவாச்சி காவியம் எழுதி முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு 4 நாள் கழிச்சு படிக்கும்போது தான் அதில் இருக்கிற ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு லகர அதெல்லாம் சேர்த்து வச்சு ஸ்னேகா கொடுத்துருந்துச்சு. இல்லை, அவங்களுக்கு நான் ஒரு கவிதை கூட அவங்களுக்காக நான் எழுதுனதே இல்லை. வெரி பேட். எப்படி மச்சி? என்ன ஒரு ஃப்ரெண்டா நீங்க கேட்க மாட்டீங்களா? இல்ல யார் யாருக்கோ கொடுத்திருக்க ஸ்னேகா மச்சி எழுதுனதோட தெரியாது, யாருக்குமே போஸ்ட் பண்ணல. யாருக்கோ கொடுத்திருக்கீங்க ஸ்னேகா மச்சி? எப்படி கொடுக்காம இருக்கலாம்? எப்படி யாருக்கோ லெட்டர் கொடுத்தேன், ஆனா அதெல்லாம் நடக்கல. நான் என் வாழ்க்கையவே ஸ்னேகா கொடுத்துட்டேன், அதுக்கு மேல என்ன வேணும்? ஓ இருங்க, என்ன நோட் இது? அது எதுக்கு உங்களுக்கு? இது என்னோட ஷோ தானே. தமிழ் கவிதை. இதெல்லாம் யார் கொடுத்தா உங்களுக்கு? இதெல்லாம் யார் கொடுத்தா? அந்த பொண்ணு பேர் தமிழா? ஓ மை காட். ஏய் இதெல்லாம் நீ எழுதுறே வேற யாராவது? இதெல்லாம் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் போது ஏதோ ஃபீல் பண்ணது. பிரசன்னா வெங்கடேசன், ஸ்கவுட் நோட் 7th ஸ்டாண்டர்ட் சி செக்ஷன். நீங்க எப்படி ஆட்டை போட்டீங்க இந்த புக்ல? அது எதுக்குங்க உங்களுக்கு? நான் எவ்வளவு என் வேலையை கரெக்ட்டா. யாரோட நோட்? உங்களுடைய கவிதை நோட் புக். அண்ட் சின்ன வயசுல ஒரு ஓவியத்தை நீங்க பாதியில விட்டுருக்கீங்க பிரசன்னா அவர்களே. ஓ வரைய வேற சேவியா நீ? இந்த ஓவியத்தை என்னைக்கு கம்ப்ளீட் பண்ணுவீங்க? சோ ஸ்வீட். ஒருதான் அங்கதான் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பெயிண்டிங் இன்னும் பெயிண்டிங் ஒண்ணு பெயிண்ட் எடுத்துட்டு பாருங்க. அதுக்குள்ள கலர் தீந்து போச்சு மச்சி. அந்த மான நீ யாரை நினைச்சு நீ வரைஞ்ச அத சொல்லு. சத்தியமா இந்த கவிதை எல்லாம் நான் எழுதல, நான் எழுதுனேன்னு சொல்லி. கவிதை கே பிரசன்னான்னு எழுதி ப்ளீஸ் கொஞ்சம் க்ளோஸ் அப் வைங்க. உன் ஃப்ரெண்ட் பேரும் பிரசன்னால அவர் எழுதி இருப்பாரா? ரொம்ப கேவலமான ஐடியா. எப்படியாவது தப்பிக்கலாம்னு பார்த்தா விட மாட்டேன்றீங்க. பாருங்க இப்ப தெரியுதா நான் ஏன் ஸ்னேகாவுக்கு லெட்டர் எழுதி கொடுக்கலன்னு? ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன்னா வாழ்க்கை இப்படி அமைஞ்சிருக்காது. ஏன் பிரசன்னா அந்த கவிஞர் எங்க போனார் இப்போ? why you not writing anymore? நமக்கு எதுவுமே ரொம்ப நேரத்துக்கு கையில நிலைக்காது. புத்தி ஒரு இடத்துல குரங்கு புத்தி மாதிரி ஒரு இடத்துல உட்காராது. கவிதை எழுத ஆரம்பிச்ச உடனே வரையலாமே அப்படின்னு சொன்னோன்னு கொஞ்ச நேரம் வரைஞ்சோன்னே அப்புறம் ஏதோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் மிருதங்கம் கற்றுக்க ஆரம்பித்தோம். அது என்னன்னா அந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் கமல் சார் பேர் பிரசன்னா. அவர் கோவம் வந்த உடனே தனியாக ரூமுக்குள்ள போய் மிருதங்கம் வாசிக்க ஆரம்பிச்சிருவார். அந்த மாதிரி நீ ஃபீல் பண்ணிட்டியா? உடனே நம்ம பேரும் பிரசன்னாவா இருக்கு, நமக்கு அடிக்கடி கோவம் வருது, ரூமுக்குள்ள போய் எதையா வச்சு சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி மிருதங்கம் கற்றுக்கலான்னு போய் உட்காந்து கொஞ்ச நாள் வாசிக்க ஆரம்பிச்சேன். மிருதங்கம் ரொம்ப வெயிட்டாக இருந்ததா, இது நமக்கு வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சரி வயலின் கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி வயலின் இப்படி பிடிக்கணும், போ இப்படி வச்சுக்கணும், அது இப்படி வைக்கணும்லாம் சொல்லணுன்னே அப்புறம் யாரோ சொன்னாங்க வயலின் வாசிக்கிறத விட கிட்டார் வாசிக்கிற பசங்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. கிட்டார் வாத்தியாரை தேடி கொஞ்ச நாள் போனேன். அப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் போய் கடைசியில் எதையும் உருப்படியாக கற்றுக்காம இப்படி தருதுலையா ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் மாதிரி ஆயிட்டீங்க. அப்பவே ஸ்டண்ட் டான்ஸ் எல்லாம் நம்ம கத்துட்டு இருக்கலாம்ல. அப்பெல்லாம் சினிமாவுக்கு வருவோம்னு தெரியாது. பட் ஆனா ஆர்ட் சம்பந்தப்பட்ட கலை சம்பந்தப்பட்டு தான் எல்லாமே இருக்கு பாருங்க. உள்ளுக்குள்ள ஒரு கலைஞன் எப்பவுமே கலைஞன் இருக்கு. அண்ட் நீங்க வந்து சொல்றீங்க யூனோ ஒரு ஸ்கூல் டைம்லலாம் வேற மாதிரி ஒரு பையன், அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கீங்க. ரெண்டுமே இப்போ ஈஸியாக உங்களுக்கு ஷஃபிள் பண்ண முடியுது, விச் இஸ் வெரி குட். பட் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் சினிமாக்குள்ளே வரது, பிரகாஷ் ராஜ் சார் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது, அந்த ஹோல் சேஞ்ச் எப்படி இருந்தது அப்படின்னு உங்களால் எங்களுக்கு சொல்ல முடியும்? இப்போ அந்த ரெண்டு என்னோட சைல்ட்ஹுட் லைஃப் ஸ்டைல் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் ரெண்டுக்குள்ளேயும் ஈஸியாக ஷஃபிள் பண்ணிக்க முடியுதுன்றது இப்போ ரீசெண்டாக ஒரு 3-4 இயர்ஸ் வரைக்கும். அதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப கஷ்டம்.
ஒரு பார்ட்டிக்கு போனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பிகாஸ் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் வெரி இன்ட்ரோவர்ட். சினிமாக்குள்ளே இருக்கிறவங்களையே ஒரு சாதாரண ஒரு சினிமா ஆடியன்ஸாக தான் நான் எப்போவுமே பார்த்துருந்துருக்கேன். ஸோ அப்போது பிரகாஷ் ராஜ் சாரை நம்ம எல்லாரும் எப்படி பார்த்துருக்கோம், ஒரு பயங்கரமான கொலைகாரன், கத்தி எடுத்து வயிற்றுல சொருகி கொலை பண்ணுவார் நடு ரோட்டில். கொலை பண்ணுவார், அப்படிதான் பார்த்துருக்கோம் நம்ம. அப்புறம் துரத்தி லவ் யூன்னு அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு வில்லனாக தான் பார்த்துருக்கோம் நம்ம. திடீர்னு அவரை ஒரு ரூமில் வச்சு அவர் கூட என்ன ரூமில் விட்டு ஒரு 10க்கு 10 ரூமில் கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. அவர் அப்புறம் அப்படின்னாரு. அப்புறம் என்ன மூச்சு பேச்சு ஒன்றும் வரல, ரொம்ப நேரம் அப்படியே உட்காந்துருந்தேன். அப்புறம் அவரே புரிஞ்சுட்டு அவரே ரொம்ப நேரம் பேசியிருந்துட்டு ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சிட்டாரு. அவர் 10 அடி கூட இருக்காது, ஒரு 4 அடி டிஸ்டன்ஸில் தான் அவர் டேபிளுக்கு அந்த பக்கம் உட்காருக்கேன், நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன். ஆனால் அவர் பேசுறதெல்லாம் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி இருந்து பேசுகிற மாதிரி ஒரு அப்படியே காதெல்லாம் அடைச்சி உடம்பெல்லாம் வேர்த்து அப்படி ஒரு பயங்கரமான ஒரு அனுபவம் வருது. அதுக்கப்புறம் when I started working with him, he's a darling. சரி, இப்படிப்பட்ட ஒருத்தரோட எப்படி ஃப்ரெண்ட் ஆனீங்க? நிறைய இந்த ஸ்டண்ட் கிளாஸ் அதெல்லாம் ஒன்றா போயிருக்கலாம் மச்சி. ஃபைட் கிளாஸ்லாம் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணது வந்து பேண்டியன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, அவங்களுக்காக ஒரு ஃபண்ட் ரைசர் ஷோ நடந்தது. கரெக்ட். அப்போ வந்து எல்லாம் ஸ்டேஜ்ல ஆடணும் இல்லையா? அப்பதான் உனக்கு ஸ்டூடெண்ட் நம்பர் 1 ரிலீஸ் ஆயிருந்தது, எனக்கு 5 ஸ்டார் ரிலீஸ் ஆயிருந்தது. ஆமா. ஃபர்ஸ்ட் இவரை பார்த்துட்டு என்ன நினைச்சீங்க? ஃபர்ஸ்ட் இல்லை என்னன்னா வந்து அந்த டைமில் வந்து நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் கேங்காக சுற்றுவோம். நான், பிரசன்னா, அப்புறம் ஜெயம் ரவி எல்லாம் அந்த டைம் கொஞ்சம் ஒரு செட்டாக சுற்றிட்டு இருப்போம். அப்போ வந்து எங்கே வெளியில் போனா மச்சி வா அப்படின்னு கூப்பிட்டா வந்து இல்லை நான் சாலிகிராமத்தில் கதை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெயம் ரவி கிட்ட சொன்னால் அப்பா கிட்ட கேட்டு வரப்பா அப்படின்பா. அப்படி கடைசியில் நான் தனியாக வேறு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிற மாதிரிலாம் நிறைய ஆயிருக்குது. சொன்ன மாதிரி பேனியன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஐ திங்க் ஈஸியாக எங்கேயோ டின்னர் போகணும்னு நினைக்கிறேன். சரி, இவரை பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சீங்க? என்ன இது ரொம்ப ஓவரா பேசுறாரு, இல்லை ரொம்ப கலகலன்னு. மற்ற எல்லார்கிட்டையுமே எனக்கு ஒரு சின்ன இன்ஹிபிஷன்ஸ் இருக்கும் நானா போய் பேசுறதுக்கு. பட் சம்வேர் சிபி கிட்ட அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அது நான் மட்டும் இல்லை எல்லாருக்குமே ஒரு கெமிஸ்ட்ரி he will just create it for us. ஆமா, சிபி வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இஸ் வெரி பாசிட்டிவ், வெரி என்ன சொல்றது, ஈஸி கோவே. ரொம்ப இதை பற்றி ரொம்ப யோசிச்சு அப்படியே நம்மளாம் வந்து டென்ஷன் ஆகும்ல, அந்த மாதிரிலாம் நான் சிபியை பார்த்ததே இல்லை. வந்தது வரலையா வரல அப்படியே வச்சு இந்த அளவுக்கு என்ன பற்றி நீ இதெல்லாம் அப்படி ரொம்ப கூலாக இருப்பார். நான் சில டைம் ரொம்ப டென்ஷன் ஆகி யார்கிட்டயாவது ஒரு புலம்புனா பெட்டராக இருக்கும் அப்படின்னு முதல்ல சிபிக்கு தான் போராடி. நல்லா கேட்பாரா? நல்ல வெரி குட் லிசனர். 2 பேரும் மாற்றி பேசிக்குவாங்க, புலம்பிக்குவோம் நிறையா. நாணயம் பண்ணும் போது வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். நாணயம் வந்து ஃபர்ஸ்ட் சக்தி வந்து ஸ்கிரிப்டை வந்து பிரசன்னாகிட்ட சொல்லி அதில் வந்து ஒரு வில்லன் கேரக்டர், அது வந்து ஹீரோக்கு ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி பிரசன்னா தான் வந்து ரெஃபர் பண்ணார் என்ன. ஆமாம். ஸோ கதை கேட்கும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நாணயம் நான் பண்ணதுக்கு ஒன்லி ரீசன் வந்து பிரசன்னா கூட எனக்கு இருந்த கம்ஃபர்ட் இதுதான். ஏன்னா இன்னொரு ஹீரோ படத்தில் நம்ம வில்லனாக பண்ணும்போது அந்த ஃப்ரீடம் இருக்கணும், அந்த ஈகோ கிளாஷ் எதுவுமே இருக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் படத்தில் நிறையா சீனில் நான் வந்து இவரை கலாய்க்கிற மாதிரிலாம் இருக்கும். அண்ட் பிரசன்னாவே நிறைய ஸ்பாட்டில் வந்து நிறைய பிரசன்னாவே எடுத்து கொடுப்பேன், அப்படி மச்சி இப்படி சொல்லு அப்படி சொல்லு அப்படி. அந்த ஒரு ஃப்ரீடம் வந்து வேற யார்கிட்டையுமே எனக்கு கிடைச்சிருக்காது. ஸோ எனக்கு இப்போ ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அண்ட் இன்னொரு இன்ஸ்பிரேஷன் வில்லனா பண்ணதுக்கு ரீசனும் பிரசன்னா 5ஆவதுல பண்ணாங்க. ஆமாம். ஸோ ஹீரோ வில்லனுங்கிற ஒரு பாயிண்ட் இல்லை. எனக்கு இப்போ ஒரு உண்மை சொல்லணும். என்ன மச்சி? நாணயம்ல என் கூட நடிச்சது உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? நாய்கள் ஜாக்கிரதையில நாய் கூட நடிச்சது பிடிச்சிருந்தா? அவங்க ரேபிட் ஃபயர்ல அவங்க கேட்க வேண்டிய கேள்வில நீ இங்க கேட்டு அதானே என்னோட வேலை நீங்க செஞ்சிட்டீங்கன்னா இதுக்கு மேல உங்க கிட்ட கேள்வி கேட்கணும். ஒரு பிரேக் எடுக்க போறேன். இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை விஜய் சாந்தி பில்டர்ஸ் co-presented by Ran India TMT Company. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை விஜய் சாந்தி பில்டர்ஸ் co-presented by Ran India TMT Company. ரெண்டு ஆக்டர்ஸ், ரெண்டு லவ்லியான ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற காஃபி ரீவைண்டுக்கு வந்து இந்த நியூட்டன்ஸ் டீ, அதுதான் இந்த டேபிளோட பேர். ஸோ உங்களுக்கான சில ஃபோட்டோகிராஃப்ஸ் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மெமரி இருக்கோ அதை பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீ யார் ஃபர்ஸ்ட்? சிபி நீங்க ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? எங்கே நடந்த சம்பவம் இது? வந்து புதுமலை வைல்ட் லைஃப் சாங்சுரி. நாட் ஒன்லி டாக்ஸ், மற்ற மிருகங்களும் ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து குரங்கு பிடிக்கிறதுக்கும் அதுதான் காரணமா. ஸோ இது வந்து என்னென்னா யூஸ்வலாக அந்த எவ்ரி
இயர் மே மாதம் வந்து குன்னூர் போவோம். அங்கே போகும்போது என்னன்னு தெரியல, இருந்த குரங்கெல்லாம் வந்து அங்கே இருந்த அத்தனை பேரை விட்டுட்டு என்கிட்ட வந்துருச்சு. ஸோ அப்போ வந்து அதுக்கு ஃபீட் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோ தான் அது. உங்களுக்கு பயமே கிடையாதா? எனக்கு பயம் இல்லைங்க. அனிமல்ஸ் பார்த்தா பாருங்க ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. அதுக்கு அதான் கேக்குறேன், எப்படி கூட படிச்ச ஃப்ரெண்டு மாதிரி ஷேக் ஹேண்ட் கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. குரங்கும் பயப்படல மச்சி, அது நல்லா ரிலேட் ஆயிருச்சு நம்ம கூட. சொந்தக்காரனை பார்த்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கு பாரு. சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு பயமே கிடையாது. உங்களுக்கு பயம் இருக்கா? இவ்வளோ பக்கத்துல போய் பார்க்குற அளவுக்குன்னா கொஞ்சம் பயம் இருக்கும். வைல்ட் லைஃப்ல இருக்கு. தூரத்துல இருந்து பார்க்கலாம். ஓகே, அவ்வளவுதான். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஹேண்ட் ஷேக் கொடுக்குற அளவுக்குலாம் நமக்கு தைரியம். சரி, ஓகே, அடுத்த போட்டோ போய். இது வந்து எப்போ எடுத்ததுன்னா, நம்ம கார் ரேசர் நரேன் கார்த்திகேயன் இருக்காருல்ல, ஆமா, அவரோட வெட்டிங்க்கு போயிருந்தேன். ஓகே. இந்த டைம்ல ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா வந்து ஷேர் பண்ணுங்க. அப்போ வந்து நான் வந்து ஐ திங்க் ஒரு படமோ 2 படமோ பண்ணியிருந்தேன். நான் அஜித் சார் பக்கத்தில் தான் உட்காந்துருந்தேன். அப்போ ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து அவர்கிட்ட வந்து தலைன்னு வந்து எல்லாம் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு இருந்தாங்க. நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டேன், நான் அப்படியே உட்காந்துருந்தேன். அவருக்கு வர ஒவ்வொரு ஆட்டோகிராஃபும் ஃபர்ஸ்ட் என்கிட்ட கொடுத்து நீ போடு அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வாங்கி போடுவார். ஸோ அந்த அளவுக்கு ஒரு அந்த ஒரு தாட் யாருக்கும் வராது இல்லையா? So sensitive towards others needs இல்ல அவர் எப்பவுமே. அது அஜித் சாரோட போட்டோ வந்ததனால ஈவன் ஐ வாண்ட் டு ஷேர் சம்திங். என்னோட வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் அவர் வீட்டுக்கு. நானும் இல்லை, யார் அவர் வீட்டுக்கு போனாலும் கேட்டுக்கு வந்து அவங்கள ரிசீவ் பண்ணுவார். அவரே வந்து ரிசீவ் பண்ணி கூட்டிகிட்டு போய் அண்ட் வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வேலைக்கு இருக்கிறவங்க வந்து சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, காஃபி கொடுக்க மாட்டாங்க, ரெடி பண்ணி வச்சுருந்தா கூட அவர் போய் உள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்து ஹீ வில் சர்வ் யூ. நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த தட்டை அவர் தான் வாங்கிட்டு போவார். நம்ம உள்ளே கொண்டு போய் வைக்கிறோம் இல்லை அங்கே வச்சுருவோன்னா விடவே மாட்டார். அவர் நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தட்டை வாங்கி கொண்டு போய் உள்ளே வைக்கிற வரைக்கும் அவ்வளோ டேக் கேர் பண்ணுவார் வீட்டுக்கு போனோம். அண்ட் அவங்க குழந்தை, ஐயோ ஷீ இஸ் டார்லிங். ஐயோ போன உடனே ரொம்ப நேரம் அப்படியே பார்த்துட்டு இருந்துட்டு, நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா, ஸ்னேகா ஆண்டி வரலையா, மம்மி சொன்னாங்க நீங்கள் 2 பேரும் இன்விடேஷன் கொடுக்க வரீங்கன்னு, நீங்கள் கேட்பீங்கன்னு தெரியாதுடா, இல்லைன்னா நான் கூட்டின்னு வந்திருப்பேன்னு சொன்னாங்க. அவ்வளோ ஸ்வீட். அடுத்த பிக்சர் போயிடலாம். நானே தான் மச்சி. எப்படி ஒரு கொஞ்சம் கூட சாயலே இல்லைல்ல? உண்மையிலே நான் தான். இதெல்லாம் என்னன்னா வந்து ஐ திங்க் நான் 6th or 7th படிச்சுட்டு இருந்தேன். அப்போவே இந்த சைஸு. அப்போ ஜென்டில்மேன். ஆனால் சுத்தமாக சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட ரிசம்பிளன்ஸே இல்லை, ஃபேஸே வேற மாதிரி மாறிடுச்சு. நீங்க சொன்னா மட்டும் தான் எங்களால நாங்க வந்து ஓகே அவர் சொல்றாருங்கற மட்டும். ஐயோ அது மட்டும் மாறல கிடையாது. மூக்கு மட்டும் மாறல. அதே மாதிரி எங்க அம்மா சின்ன வயசுல நீவி விடாம விட்டாங்க மச்சி. இப்போ நீ வர மாற மாட்டேங்குது. இதுல வேற லோ ஆங்கிள் இருக்குதா ஷாட், சின் டவுன் பண்ணிக்கிறேன். இதுல என்னன்னா வந்து அப்போ ஜென்டில்மேன் ரிலீஸ் ஆன டைம். அப்போ வந்து சிக்கு புக்கு ரயில்வே சாங் வந்து பயங்கர ஃபேமஸ். பிரபுதேவா சார்னா அப்படி ஒரு கிரேஸு. ஸோ என்னன்னா அதை பார்த்துட்டு நானா அந்த ஸ்டெப்பு நான் பண்றேன்னு நானே நினைச்சுக்கிறது. ஆக்சுவலா படத்துல ஒரு ஸ்டெப்பு வேற, நானா அவர் மாதிரி பண்றேன்னு நினைச்சிட்டு ஒன்று பண்ணுவேன். அப்போ என்னோட ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா வந்து நான் படிச்ச ஸ்கூல் பேர் வந்து ஷேர்வுட் ஹால் பிரபுதேவா அப்படின்னு நானே பேர் எழுதியிருப்பேன். நானே நல்லா ஆடுறதா அப்ப நினைச்சிட்டு இருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி ஆடும்போது யாரோ எடுத்த போட்டோ தான். நீ அந்த வயசுல நல்லா ஆடுறதா நினைக்கிறேன், நான் இந்த வயசுல நல்லா ஆடுறதா நானே தான் நினைச்சுக்கிறேன். எனக்கு இன்னும் ஞாபகம் பிரசன்னா அவர்களுடைய ஸ்டெப் லாஸ்ட் வாட்டி இங்க ஷோக்கு வந்து போ சொன்னாரு. எல்லா பாட்டுலயும் இந்த மூமெண்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஆனா எல்லாருக்கும் இப்போ அந்த விழாமலை இருக்க முடியுமா சாங் நான் ஆடி இருப்பேன். திரும்ப பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் போட்டிருப்பேன். ரஷ்யால போய் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் போட்டிருப்பேன். ஆனா அதோட ஹைலைட் வேற ஒரு படத்துல அப்பா அதே மூமெண்ட் போட்டு ஆடுவாரு. ஆமா இங்கிலீஷ்காரன்ல. ஆமா இங்கிலீஷ்காரன்ல அப்பா வரடா கலா கங்கலா காட்சி இன்னும் கொஞ்சம் பாக்குறேன்னு மாத்திட்டேன். இல்ல போதும். Thank you. Next picture. இது வர போகுதோ. இதுல எங்க கிடைச்சது உங்களுக்கு? இந்த பையனும் நான் தான். மொட்டை பாப்பா நான் தான். ஸோ எனக்கு மொட்டை அடிச்ச டைம். எவ்வளோ உயரமா இருக்காரு பாருங்களேன். குழந்தையா இருக்கும் போதே உயரமா. உங்களுக்கு எல்லாம் தோணும், அதாவது அப்பா கோயிலுக்குலாம் போக மாட்டாரு, எப்படி பையனுக்கு மொட்டை அடிச்சாரு நீங்க யோசிக்கலாம். அந்த டைம்ல வந்து அப்பா எப்படின்னா அவர் எப்பயுமே வந்து அந்த ஒரு ஏத்திஸ்ட் அந்த விஷயம் இருந்தது. பட் ஆனா அந்த விஷயங்களை தைரியமா வெளியில சொல்லி நான் இதுதான் நிலைநாட்டுறதுக்கு ஒரு டைம் ஆகும்ல. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு விஷயம் கல்ச்சரா பண்றாங்கன்னா நம்ம அதுல வந்து அந்த ஃப்ளோல போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைம் எனக்கு மொட்டை அடிக்கும் போது எடுத்த போட்டோ தான். நெக்ஸ்ட் நீ அது இதுவும் நானே தான். இது வந்து இப்போ அந்த ஸ்மைல் பாக்கும்போது 1997ல யூரோப் டூர் போனோம். ஓகே. அப்போ அங்க எடுத்த இது வந்து ஆக்சுவலா வேக்ஸ் மியூசியம்ல எடுத்தோம். ஓ ஓகே.
நீங்க ஆக்சுவலா நீங்க இன்னும் மேடம் சொன்ன அங்க எடுத்தது அங்க வந்து ஆக்சுவலா அர்னால்டோட போட்டோ கூட எடுத்திருந்தோம். அதெல்லாம் போடாம நீங்க இதை போட்டீங்க. ஜஸ்ட் ஃபேமிலி பிக்சர்ஸ். இது ஃபேமிலி பிக்சர். அப்பா அம்மாவோட பாருங்க எவ்வளவு ரிலேஷன்ஷிப் சூப்பரா இருக்கு பாருங்க. பயம் இருக்கா? யார் மேல உங்களுக்கு பயம்? அப்பாவா அம்மாவா? எனக்கு யார் மேலயும் பயம் இல்ல. சோ அப்பா அம்மால யார் செல்லம்? ரெண்டு பேரும் தான். ஆமா யார்கிட்ட எந்த நேரத்துல காரி அதிகமாகணுமோ அப்ப அவங்க செல்லமா இருப்பேன். வெரி குட். படம் கூட எடுக்கணும் காசு போடணும்னா அப்பா செல்லமா இருப்பேன். அப்பா வந்து ப்ரொடக்ஷன் பார்த்துக்க முடியாது, அம்மா தான் ஃபுல்லா அம்மா தான் ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே. அந்த மாதிரி டைம்ல அம்மா செல்லமா இருப்பேன். இப்படி மாத்தி மாத்தி செல்லமாக்கிட்டு. அவருக்கு ஒரு பாட்டு வேற இருக்கு, மம்மி செல்லமா டாடி செல்லமா டாகி செல்லமா. ஓகே வெரி நைஸ். அவருடைய பிக்சர்ஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? உங்களுடைய பிக்சர் என்னன்னு தெரியுதா? ஏய் என்னப்பா இது தொடர்கடல காமிச்சிருப்ப நீயாது தெரியலையா? என்ன போட்டோனே புரியலங்க. 5 ஸ்டார்ல உங்களுடைய ஃபர்ஸ்ட் படத்துல உங்களுடைய டைட்டில் கார்டு மை காட், இதுதான் அது. மை காட். எத்தி எழுப்புவாங்க உங்களை, ஞாபகம் இருக்கா? இங்க ஒருத்தர் பயங்கர கவர்ச்சியா படுத்துட்டு இருக்காரு. இல்ல ஏங்க இவ்ளோ பாக்குறீங்க? பிரசன்னான்னு பேர் எழுதிருக்கேன். இல்ல பிரசன்னா எனக்கு பேர் வந்துருச்சுங்க. சோ உங்களுடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேம் கார்டு வந்து பாக்கும்போது எப்படி இருந்தது பிரசன்னா? இட் வாஸ் a dream come true. ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் என்ன நான் பார்க்கும்போது இட் வாஸ் ரியலி சச் அ ஒண்டர்ஃபுல், ஒரு ட்ரீம் கம் ட்ரூ. ஏன்னா ஒரு 6வது 7வது படிக்கும் போதுலேருந்து ஒரு ஆக்டர் ஆகணுங்கிற ஆசையோடு இருந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி அகெயின் இட் வாஸ் அகெயின் த்ரூ விஜய் டிவி மெட்ராஸ் டாக்கீஸ்க்காக சுசி கணேசன் சார் டைரக்ட் பண்ண படம்லாம் ரெடி ஆகி ஃபஸ்ட்டு ஆடியோ ரிலீஸில் தான் பாட்டெல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் மாதிரி அதுக்கப்புறம் திரும்ப கிடைச்சதே கிடையாது. இட் வாஸ் அமேசிங். சூப்பருங்க. அடுத்த பிக்சர். சினிமாவில் வந்து எனக்கு மறக்க முடியாத இல்லை ரொம்ப சந்தோஷமான பெஸ்ட் மொமெண்ட்ஸில் கண்டிப்பாக இதுவும் ஒன்று. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ரஜினி சாரை இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறது வந்து அதுதான் ஃபஸ்ட் டைம். எங்களோட வெட்டிங் இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். அவர் சொன்னார் ஃபஸ்ட்டு டைம் ஃபஸ்ட்டு பேப்பர்லாம் வந்தப்போ நான் நம்பலை, காசிப்புன்னு நினச்சேன். அப்புறம் சொன்னாங்க எப்போ கல்யாணம் மெயிலில் வந்து சார், ஓ நான் ஊரில் இல்லை, ஊரில் நான் கண்டிப்பாக வரேன் அப்படி சொல்லிட்டு இமீடியட்டாக ராகவேந்திரரோட படம் எடுத்து இது என்னோட ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பெஷல் ஃபோட்டோ. வெரி நைஸ் பிக்சர். நெக்ஸ்ட் பிக்சர். என்னோட வெட்டிங் ரிசப்ஷன், என்னோட முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ், என் கல்யாணத்தில் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்த என்னோட கூட பிறக்காத பிரதர், அஃப்கோர்ஸ் ஸ்னேகாவோட அக்கா, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே இருக்காங்க. ரொம்ப பிடிச்ச ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு கலாட்டாவான ஒரு படம். இந்த மாதிரி கலாட்டா ஃபோட்டோஸ் என்னோட லைஃப்பில் ரொம்ப கம்மி. ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல். டெய்லி வீட்டில் பார்க்குற ஒரு ஃபைட் சீன் இது. ஆக்சுவலாக இந்த படத்துக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவங்கள பார்த்து தான் ஐயோ உடம்பு இழக்கணுமேன்னு சொல்லிட்டு நான் திரும்ப போய் ஜிம்முக்கெல்லாம் போய் டயட்டிஷியன்லாம் பார்த்து உடம்பெல்லாம் குறைச்சி முரனுக்கு முன்னாடி ஐ லாஸ்ட் அரௌண்ட் 10 kilos. அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷன் இவங்க தான். ஏன்னா அப்போ தான் we were seeing each other. ஒரு ஆள் ரொம்ப கிளாமரஸா இருக்கும்போது இன்னொரு ஆள் ரொம்ப நல்லா இருக்கு, மேட்ச் பண்ணணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு உடம்பெல்லாம் குறைச்சி அப்படி யங் ஆகி அப்புறம் ஏதோ ஒரு சால்ட்னு ஒரு இங்கிலீஷ் படம், அந்த படத்தோட ப்ரீமியருக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படி புது லுக்ல வெயிட்லாம் கம்மி பண்ணி ஃபர்ஸ்ட் வெளியே வரேன். நானும் சிபி ஸ்னேகா. அப்பெல்லாம் வந்து பயங்கர காசிப் தான் போயிட்டு இருக்கு. அப்பலாம் இது கன்ஃபார்ம் ஆகலையா? அப்பலாம் ஒரு மாதிரி கன்ஃபார்ம்னா நாங்களே இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கல. பிடிக்கும் இருக்கு ஆனா இல்லன்ற மாதிரியான ஒரு அது ரொம்ப கஷ்டமான ஸ்டேஜ். இங்க நின்று இருக்காரு, நான் நடுவில் நிக்கிறேன், இந்த பக்கம் ஸ்னேகா நிக்கிறாங்க, ஃபுல்லா பிரஸ் நின்று போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சிவி சிரிச்சுட்டு சொன்னா எப்படியே நாளைக்கு என்னை கட் பண்ணிட்டு உங்க 2 பேரும் தான் போடுவாங்க. அப்படியே உள்ள வர போறது இல்ல. 2 நாள் கழிச்சு போன் பண்ண பாத்தியா டக்குன்னு காணிக்கிறேன், என்னை கட் பண்ணி உங்க 2 பேரும் தான் போட்டிருக்காங்க. ஐயோ. ஓகே நெக்ஸ்ட் பிக்சர். ரொம்ப அழகான ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப பிடிச்ச ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கு. எங்களோட வெட்டிங்கில் திரும்ப நாங்கள் 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ஃபஸ்ட்டு டைம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற ஃபோட்டோ. அந்த சாப்பாடு எவ்வளோ நல்லா இருந்ததுன்றது தெரியல. அதெல்லாம் அன்றைக்கி
என்ஜாய் பண்ணவே முடியல. நல்லா இருந்துச்சு. நான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. பட் ஆனால் எல்லாரும் சொன்ன அந்த சாப்பாடு எவ்வளோ நல்லா இருந்ததோ அதை விட லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ நைஸ் பிக்சர்ல. சரி, நவம்பர் 20th ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு நாள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நவம்பர் 20th ஆமாமா. ஸோ சொல்லுங்க, அது என்ன இம்பார்ட்டன்ட்? வெட்டிங் டே ரேவதி பர்த்டேவா? ரேவதி மீட் பண்ண டே. ப்ரொபோஸ் பண்ண டே. ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணலங்க, மீட் பண்ண டே. ப்ரொபோஸ் பண்ண சீன் ஆக்சுவலா அதான் ப்ரொபோஸ் பண்ணாங்க கேளுங்க. ப்ளீஸ் அந்த ப்ரொபோஸ் எப்படி பண்ணீங்க? சும்மாரியா அதெல்லாம் சொல்லுங்க. ப்ளீஸ் எப்போ ப்ரொபோஸ் பண்ணா எந்த சூழ்நிலையில ப்ரொபோஸ் பண்ணாங்கறத கண்டிப்பா கேட்டே ஆகணும். நோ டேமேஜ். அப்புறம் நான் அந்த கேரவன் மேட்டரை சொல்லி அதான் எப்படி சொல்லிட்டு சொல்லலையே, நான் என்னங்கறது சொல்லலையே. சொல்லுங்க. நவம்பர் 20th 2000 வைஃப் எனக்கு எப்படி தெரியும்னா, என்னோட கசின் அண்ட் கிளாஸ்மேட் மஹிதான்னு ஒரு கேர்ள் இருந்தாங்க ஸ்கூல் படிக்கும்போது. அவங்க வந்து காலேஜ் வந்து என்னோட ஒய்ஃப் ரேவதியோட கிளாஸ்மேட். ஸோ அவங்க மூலமாக தான் தெரிய வந்தது. ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் பேசிகிட்டு இருந்தோம். சரி மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு மீட் பண்ண டே வந்து நவம்பர் 20th. எங்கே மீட் பண்ணோன்னா அண்ணா நகரில் மீட் பண்ணி ரொம்ப ரொமான்டிக்காக எங்கேயாவது ஸ்டார் ஹோட்டல்லாம் போகலான்னு நினச்சி கையில் காசு இல்லாமல் டிரைவின் போனோம், உட்லண்ட்ஸ் டிரைவின். அங்கே போய் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு தலைவர் படம் பிரியமானவளை வந்து அப்போ வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஆல்பர்ட் தியேட்டரில் போய் பிரியமானவளை படம் பார்த்துட்டு கொண்டு போய் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து ப்ரப்போஸ்லாம் ஒன்றுமே பண்ண கிடையாது. கொஞ்ச நாளாக ஃப்ரெண்ட்ஸாக தான் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு தெரியல, கிராஜுவலாக அப்படியே மாறிடுச்சு. எப்போ லவ் ஆகி எப்போ லவாங்கி ஆகி லவ் சொன்னீங்க? எனக்கு தெரியுமே. சரியா நீங்க சொல்லணும். லவ் சொன்னது எப்படின்னா, அந்த அதான் பிரியமானவளையில் அந்த எனக்கு ஒரு ஸ்நேகிதின்னு ஒரு சாங் வரும்ல, அதை வந்து நான் வந்து அவங்க பேர் ரேவதி, ஸோ அதை மாற்றி அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி அப்படி அது அவங்க கிட்ட பண்ணல. அந்த என் கசின் சொன்ன மஹிதான்ட்டு அவங்ககிட்ட ஃபோனில் பேசும்போது அப்படி ஸ்லிப் ஆஃப் த டைம் எனக்கு ஒரு சாரி தெரியாமல் பாடிட்டேன் அப்படிங்கிறது. அப்படி இங்கேருந்து அங்கே போயிருமாமா. இங்கே சொன்னால் அங்கே போய் இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும் மாதிரி. அப்புறம் அப்படியே போகிற போக்கில் தான் அப்படியே ரொம்ப ப்ரப்போஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்படியே கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்து அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால தெரிஞ்சு அந்த கதையெல்லாம் கேட்க ஆரம்பிச்சு. எனக்கு ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பாட்டுல நான் இன்னும் ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறேங்க. சரி, லவ் வீட்ல எப்படி சொன்னீங்க? இதுக்கே இப்படி ஸ்ட்ரக் ஆயிட்டீங்க. எங்க வீட்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்லல. ஒரு அந்த கல்யாண வயசுன்னு நம்மளாம் நினைக்கிற ஒரு வயசு வரும்போது இவரா நினைச்சிட்டாரு அந்த வயசு. அது என்ன நானே வந்து அம்மா நான் அந்த ரேவதி லவ் பண்றேன்ல அப்படின்னு தெரிஞ்ச மாதிரியே நான் இந்த ரேவதி லவ் பண்றேன்ல, அது இந்த இயர்க்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கு, அந்த மாதிரி தான் சொன்னேன். அப்பா என்ன சொன்னாரு? அப்பா கிட்ட அம்மா தான் சொன்னாங்க. அவரு ஓ அப்படின்ட்டாரு. அவ்வளவுதான் ரியாக்ஷன். ஓ சரி சரி எப்போ கல்யாணம் அந்த ரேஞ்சு தான் அவர். அவ்வளவுதான். ஆமா ஆமா, அவ்வளோ ஈஸியா முடிஞ்சிருச்சுல அந்த பக்கம். ஆனா அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ ஆஸ் அ ஃப்ரெண்ட் அவங்க வீட்டுக்குலாம் வந்து போவாங்க. ஸோ நல்ல கேர்ள்னு தெரியும். நல்ல கேர்ளுங்க எவ்வளவு வாட்டி சீக்கிரம் சொல்லி முடிங்க சார். ஸோ தே ஃபெல்ட் ஹாப்பி. ஓகே, வெரி நைஸ், வெரி குட். சரி, இப்போ இவ்வளோ நேரம் உங்க அப்பா வந்து எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பேசணும். பட் இப்போ நீங்க என்னோட ஷோக்கு வந்திருக்கீங்க. அவர் வந்து லைன்ல இருக்காரு. அவர்கிட்ட நம்ம இதெல்லாம் கேட்டிருந்தாரா? எஸ், அவர்கிட்ட நம்ம பேசிடலாம்னு நினைக்கிறேன். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தேங்க்யூ சார். ஸோ இப்போ வந்து நாய்கள் ஜாக்கிரதை சக்ஸஸ்ஃபுல்லாக ஓட ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ரொடியூசராகவும் நடிகரின் தந்தையாகவும் ஷோக்கு வந்ததுக்கு ஆன்லைனில் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பிரசன்னா வந்திருக்காரு கெஸ்டா. ஓஹோ, பிரசன்னா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எனக்கு எப்பவுமே ஒரு குழப்பம், ஃப்ரெண்டோட அப்பான்றதுனால அங்கிள்னு கூப்பிடுறதா அப்பான்னு கூப்பிடுறதா இல்ல சார்னு கூப்பிடுறதா, இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன் எனக்கு. இல்ல நீங்க அங்கிள்னா கூப்பிடலாம், ஒரு பிரச்சனை இல்ல. ஏன்னா அதே மாதிரி சூர்யாவோட ஷோ விஜய் டிவில கோடீஸ்வரனுக்கு போனப்போ சூர்யா வந்து என்ன மாமான்னு தான் கூப்பிடுவாங்க. மாமா நான் உங்களை என்னன்னு கூப்பிடுறது மாமா அப்படின்னு. இப்பவே 2 தடவை மாமான்ட்டா, அதனால மாமானே கூப்பிட்டு. சரி, இவர் வந்து சொல்றாரு நீங்க அவருடைய லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப கேஷுவலா சொன்னாராமே. அதான் நான் உங்களை லவ் பண்றேன்ல, அதாமா அவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப கேஷுவலா சொல்றாரு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணி இதை நீங்க முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல இப்படி? இல்ல, நான் அதோட கேஷுவலா சொன்னேன். அது லவ் தானே, அதுக்காக தானே ஆம்பளை பொம்பளை இருக்காங்க உலகத்துல. ஆமா, ஒரு பொண்ணு தனக்கு பிடிச்ச பையனை கல்யாணம் பண்ணிக்கிறத நியாயம், ஒரு பையன் தனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத நியாயம். அதுல வந்து இந்த அப்பா அம்மா வந்து உங்களுக்கு நல்லது பண்றேன், அதை பண்றேன், இதை பண்றேன், நம்ம 1000 காலத்து பயிர் 2000 காலத்து வெண்ணெய் தயிர்னு சொல்லிட்டு உள்ள மூக்க நுழைக்கிறது ரொம்ப தப்பான விஷயங்க. I think எல்லாரோட வாழ்க்கையிலே அவங்க
அவங்க அப்பா அம்மா பயங்கரமா விளையாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். லவ் லைஃப் புட்டிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால கொஞ்சம் கஷ்டத்துல இருக்காங்க பசங்க. இதனால நாய்கள் ஜாக்கிரதையில அவர் நடிக்க வைக்கல. ஒரு ஃபோன் கால்லயே வந்து அவர் வந்து ஷோ ஸ்டீல் பண்ணிடுறாரு. ரெக்கார்ட் நடிச்சாரு அவ்வளவுதான். சார் நீங்க சொல்லுங்க சார். ஒரு கோ ஆக்டரா அவரோட ஒர்க் பண்ணும்போது திடீர்னு பையங்கிற பாசம் வந்து உங்களை ஏதாவது ஒரு சீன்ல அப்படி மறைக்குமா? இது வந்து பையனுக்காக நம்ம அடக்கி வாசிப்போமே, அப்பதான் அவனுக்கு பேர் வரும். அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் கொஞ்சம் நம்ம கம்மியா நடிப்போம் நம்ம பையனுக்காக, அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு அவரே வேற கேட்டிருக்காரு. நீங்க சொல்லுங்க. இல்ல இந்த பாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. பாசம் அதிகமாயிடுச்சுன்னா அந்த பாசத்துல நம்மளே வலிக்கு விட்டு விழுந்துருவோம். சோ அந்த பாசங்கிற பேர்ல நடிகர் சத்யராஜ் நான் கைவிட்டுற முடியாது. பாத்தீங்கல்ல, அவனை கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் கையை பிடிச்சி கோயம்புத்தூர் வந்து கூட்டிட்டு வந்தேன். அந்த நடிகர் சத்யராஜை காப்பாத்துறது வந்து மனிதன் ரங்கராஜனுடைய பொறுப்பு இல்லையா? ஆமா, கரெக்ட். அவனை யாரு பாத்துக்குவாங்க? அதானே. எனிவேஸ் thank you so much sir. இன்னைக்கு திரும்ப இந்த ஷோல ஒரு few minutes வந்தாலும் again you've been a show stealer once again. ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லா அப்பாவும் என்ன உரைக்க போறாங்க, அப்பா அம்மாவும். நாடு கெட்டு போச்சுன்னு ஏதோ என்னால முடிஞ்ச ஏதோ ஒரு உதவி செஞ்சிருக்கேன். எத்தனை உதவாங்கனாலும் சரி, நான் காதலர்களின் மிகப்பெரிய ஆதரவாளன். அட 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 ஸ்ட்ராங் ஸ்டேட்மென்ட் கொடுத்தாங்க. லவ் ஃபெயிலியர் கோச்சிங்கல கை தட்டுறாங்க. எல்லா லவ் ஃபெயிலியரும் உங்களுக்காக பயங்கரமா கை தட்டுறாங்க. இந்த அப்ளாஸோட நாங்க வந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். Thank you sir. Thank you very much. ரொம்ப நன்றி. பயங்கரமான ஒரு பர்சனாலிட்டி. அப்படி வந்தாருன்னா அவ்வளவுதான், அவர்தான். அதுக்கப்புறம் நாமள எங்கேயோ தொலைஞ்சு தூரமா ஒரு 100 மீட்டருக்கு தெரிய மாட்டோம். பெரிய பெரிய ஹீரோஸ் கூட நடிக்கும் போதே வந்து அவர்தான் ஸ்கோர் பண்ணுவாரு. அது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம். அதனால வந்து ஆமா ஆமா ஆமா. ஓகே, சோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ஸ்வீட்டான ஹாப்பியான செக்மெண்ட் முடிச்சிருக்கோம். அடுத்ததா நம்ம பார்க்க போறது சீட் ஆஃப் ஹீட். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை விஜய் சாந்தி பில்டர்ஸ் கோ பிரசன்டட் பை ரான் இந்தியா டிஎம்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back. இது நர்சூஸ் காஃபி வித் டிடி சீசன் 2 பவர்ட் பை விஜய் சாந்தி பில்டர்ஸ் கோ பிரசன்டட் பை ரான் இந்தியா டிஎம்டி கம்பிகள். சிபிராஜ் அவர்களே, பிரசன்னா அவர்களே, ரேபிட் ஃபயர் ரவுண்டுக்கு ரெடியா? யார் ஃபர்ஸ்ட்? சிபி. சரி கேளுங்க. மணிவண்ணன் சத்யராஜ், கவுண்டமணி சத்யராஜ், இவங்கள பத்தி ஒரு காசிப் சொல்லுங்க. காசிப்லாம் ஒன்றும் இல்லைங்க உண்மையிலேயே. சரி, காசிப் பயங்கர க்ளோஸ்ன்னு தெரியும். அப்பா கவுண்டமணி சாரை பற்றி சொல்லணும்னா, ரெகுலராக ஃபோன் பேசும்போது வந்து அப்பா ரொம்ப நேரம் பேச மாட்டார் யாரோடையும் ஃபோனில். ரொம்ப நேரம் பேசினார்னா அது வந்து கவுண்டமணி சார் தான். அதுவும் பயங்கரமாக சிரிப்பார். ஏன்னா அவர் வந்து யாராவது ஒருத்தர் கலாய்ச்சிக்கிட்டே இருப்பார். ஸோ அவர் சிரிக்கிறத வச்சே சொல்லி ஓகே கவுண்டமணி எங்கள்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. மணிவண்ணன் சார் பற்றி சொல்லணும்னா இஸ் லைக் அப்பாவோட கருத்துக்கள்லாம் வந்து நிறையா ஒத்து போகிறது வந்து மணிவண்ணன் சாரோட தான். அண்ட் இன்ஃபேக்ட் மணிவண்ணன் சாரை பற்றி இன்னொன்று சொல்லணும்னா, இப்போ அப்பாவோட சத்யராஜ் ஸ்டைல் நீங்கள் ஒரு ஆக்டிங் பார்க்குறீங்கல்ல, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மணிவண்ணன் சார் தான் வந்து டெவலப் பண்ணது. அருணாச்சலம் படத்தோட ஸ்டோரி உங்க ரியல் லைஃப் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்க. 30 நாள்ல 30 கோடியா? ஆமா. அப்படின்னா கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும்? செலவு பண்ணிடுவீங்களா, பண்ண மாட்டீங்களா? அசால்ட்டா பண்ணிடுறேன். நீங்க வேற ஒரு 6 படம் எடுத்தா மேட்டர் ஓவர். அதே டெக்னிக் தான் ஃபாலோ பண்ணுவீங்க. அவ்வளவுதான். சின்ன வயசுல எங்க அப்பா பெரிய இல்லன்னு சொல்லி நீங்க ஏதாவது பெரிய ரவுடிசம் பண்ணிருக்கீங்களா? எங்க அப்பா யாரு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்க? அதாவது எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல அப்பா ஹீரோ ஆயிட்டாரு. ஸோ அந்த வில்லனுங்கிற அந்த ஒரு இதெல்லாம் இல்லை. பட் எனக்கு எப்பவுமே வந்து அந்த இன்னாரோட பையங்கிறத வச்சு நான் ஒரு பந்தாலாம் பண்ண மாட்டேன். செட்டிலாக தான் இருப்பேன். உங்களோட ஃபேவரட்டான 80s ஹீரோயின் யாரு? நதியா மேமா, அமலா மேமா, ஸ்ரீதேவி மேமா, ராதா மேமா? நதியா மேம். ஓகே, பேஷ் சூப்பரான ஆன்சர் நான் நினைக்கிறேன். அட்வைஸ் பண்ணா யாருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? அட்வைஸ் பண்றதுனா நான் எனக்கு நானே அட்வைஸ் பண்ணிக்குவேன். எனக்கு நானே தான் அட்வைஸ் பண்ணிக்குவேன். என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணுடா, இப்படிலாம் பண்ணாதடா, நல்ல கதையை கேட்டு நடிடா, அவ்வளவுதானா? அவசரப்பட்டு இந்த கதையை ஒத்துக்காதடா, அந்த அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கே தான் நான் அட்வைஸ் பண்ணிக்குவேன். சரி, ஓகே, காஃபி சேலஞ்ச். யாரையாவது ஒருத்தங்க நீங்க சேலஞ்ச் பண்ணலாம், ஒரு சிலியான சேலஞ்ச், ஃபனியான சேலஞ்ச்னா என்ன பண்ணுவீங்க? சரி, உங்களுக்கு ஒரு சேலஞ்சுங்க. ஏன் வரவங்க எல்லாம் எனக்கு சேலஞ்ச் காஃபி ஊத்திக்கணும். ஏங்க நான் தலையில காஃபி, உங்க தலையில நீங்க காஃபி ஊத்திக்கணுங்க. எல்லா சேலஞ்சும் வந்து தலையில ஏதாவது ஊத்திக்கறாங்க. அதே மாதிரி நீங்க வந்து தலையில பண்ணி காஃபி ஊத்திக்கணும். நம்ம ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு எபிசோடே பண்றாங்க. தலையில காஃபி ஊத்திக்கிறது பெரிய விஷயம். இவ்வளவு தூரத்துக்கு காஃபி வச்சிருக்காங்க. இல்லங்க, இதான் என்னோட சேலஞ்ச். உங்க தலையில நீங்க காஃபி ஊத்திக்கணும். எங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஒரு எபிசோட் பண்ணதுக்கு நீங்க தலையில காஃபி இல்ல. அதே நல்லா தெளிவா சொல்லிட்டு உங்க தலையில நீங்க காஃபி ஊத்திக்கணும். சேலஞ்சா? சரி, ஓகே. ஷோ முடியும்ப பண்ணா? சரி. இதே மாதிரி ஒரு கேள்வி எனக்கும் வருமா? ஆமா, ஒரு வாட்டி சேலஞ்ச் பண்ணவங்க இன்னொரு வாட்டி அதே வீக் சேலஞ்ச் பண்ண முடியாது. அப்படியா? ஆமா. அப்பாடா,
ஏதோ நானே புது ரூம்ல போட்டு தப்பிச்சேன். ஓகே, இப்போ உங்களுக்கு ரஜினி சார் படத்துல வில்லன், அதே நேரத்துல மணி சார் படத்துல ஹீரோ, ரெண்டு சான்ஸ் வந்தா எந்த சான்ஸ் பிக் பண்ணுவீங்க? ரஜினி சார் படத்துல வில்லன். வாவ், சூப்பர். டைரக்டர் மிஷ்கின் ஹீரோவா வச்சு ஒரு படம் பண்ணனும்னா யார் ஹீரோயினா வைப்பீங்க? என்ன கொடுமைங்க இது. யார் ஹீரோயின்? இல்லங்க, மிஷ்கின் நடிக்கிறதே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிக்காது. நான் அவர்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவேன். ஏன் இவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க, இவ்வளவு நடிகர்கள் இருக்காங்க, நீ எல்லாம் ஏன் நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவேன் நான். பட் ஓனாய் மாட்டுக்குட்டியும்ல ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாரு. அவருக்கு ஹீரோயினாவா சிம்ரன். ஓகே, அவருக்காக இல்ல, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், அதனால. பயங்கரமான டைரக்டர் தான் இவரு. உங்களுடைய எனிமீஸ்க்கு நீங்க என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நீங்களா யாருன்னு கொஞ்சம் வந்து காமிச்சிட்டு போங்கப்பா, நான் கொஞ்சம் விசாரா இருப்பேன். ஓகே, ஸ்னேகாவை தவிர யாரிடமாவது ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா உங்களோட லைஃப்ல? எஸ். ஓகே, அந்த எஸ்ஸோட நம்ம விட்டுறோம், அதுக்கப்புறம் நான் கேட்க. நல்ல வேளை அதான். சரி, காஃபி சேலஞ்ச். சங்கர் சாருக்கு ஒரு சேலஞ்சு விடலாமா? எனக்கு தெரியாது, at your cost. எங்களை வச்சு படம் பண்ணுங்க. தைரியம் இருந்தா எங்க ரெண்டு பேரையும் ஹீரோவா வச்சு ஒரு படம் எடுங்க சார், பாப்போம். நான் சொல்லல சார். சும்மா விளையாட்டுக்கு ஏதாவது சொல்ல சொன்னாங்க, சொன்னோம். நீங்க அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க சார். சீரியஸா எடுத்து ஒரு படம் பண்ணிட்டீங்கன்னா நடிச்சிருவோம், அது வேற விஷயம். உண்மையிலேயே வந்துட போகுது மச்சி. வந்துரும் மச்சி. ஆமாமா. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போறது நோவாகோ. உங்களை பத்தின क्वेश्चंस நான் வச்சிருக்கேன், டக் டக்னு ஆன்சர் பண்ணுவோம். அஞ்சாவது மூவில உங்களுடைய கேரக்டர் பேர் என்ன? தயா. ஓகே, உங்களோட மேரேஜ் டேட் என்ன? செப்டம்பர் 14th. இயர் 2000. யோசிச்சாரு, முடிஞ்சது. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஏய், அச்சமுண்டு மூவில ஸ்னேகா கேரக்டர் பேர் என்ன? சொல்றதுக்குள்ள நீங்க அவ்வளவு யோசிக்க கூடாது. மாலினி. ஓகே, அவர் யோசிச்சார் நீங்க பேசுனனால. பாருங்க, சத்யராஜ் சார் கூட நீங்க சேர்ந்து எத்தனை மூவி நடிச்சிருக்கீங்க? 4. ஓகே, படம் பேர் சொல்ல முடியுமா? 4 படம் பேர். ஜோர், மன்னின் வெற்றிவேல் சித்திவேல், கோவை பிரதர்ஸ் ஆகிய 4 காவியங்களில் நடித்துள்ளோம். வெரி குட். உங்களுடைய ஃபர்ஸ்ட் மூவி 5 ஸ்டாரோட ரிலீஸ் டேட் என்ன? அக்டோபர் 2. யோசிட்டேன். தப்பு, அக்டோபர் 4th 2002. ஒரு 2 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ப்ரீ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, உங்களுது சத்யராஜ் சார் ஒரு சாங் பாடி இருக்காரு, என்ன சாங், என்ன படம்? குரு சிஷ்யன்ல. பாட்டு பேர் டக்குன்னு எனக்கு வரல. சுபையா. சுபையா. ஆனா நீங்க பாதி மார்க் தான் என்னால கொடுக்க முடியும். ஸ்னேகாவுக்கு நீங்க நடிச்சதுல 2 ஃபேவரட் மூவி சொல்லுங்க. டெஃபினெட்லி கண்டநாள் முதல் அண்ட் அழகிய. நோ, அஞ்சாதே ராங். ஓகே, அவருக்கு தெரியாம உங்களுக்கு ஏன்னா அவங்க சொன்ன ஆன்சர் கண்டநாள் முதல் அஞ்சாதேவா? அப்ப அரை மார்க் அது கொடுங்க. அரை மார்க்கா? சரி, ஓகே, அரை மார்க். ஓகே, உங்ககிட்ட அரை மார்க்ல எவ்வளவு பேர் ஃபீல் ஆகுறாங்க தெரியுமா? எனக்கு இந்த செக்மெண்ட் காதலா சூடாகுது. பிரசன்னா சேரன் அவர்கள் சேர்ந்து நடிச்ச மூவிஸ் என்னன்னு சொல்லுங்க. முரண். நெக்ஸ்ட். அம்மா, யூ லாஸ்ட் இட். உங்களுக்கு சென்னை ஒரு நாள். சீட்டர்ஸ், ரெண்டு பேருமே சீட்டர்ஸ். ஸ்னேகா ஒரு படத்துல பாட வேண்டியது, ஆனா அந்த படத்துல அந்த பாட்டை அவங்க பாடல. அது என்ன படம் சொல்லுங்க பாப்போம். இந்த இப்ப பார்த்திபன் சார் ஒரு படம் பண்ணாரு, கதை திரைக்கதை வசனம் இயக்கம். வெரி குட். ஓகே, கடலோர கவிதைகள் படத்துல சத்யராஜ் சார் பேர் என்ன? முட்டம் சின்னப்பதாஸ். ஓகே, வெரி குட். அடுத்ததா நான் வச்சிருக்க क्वेश्चन வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரிபியூட் டு our legendary actor சத்யராஜ் சார். இதை நீங்க ரெண்டு பேருமே விளையாடி ஆகணும். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்டான குவெஸ். சத்யராஜ் சாரோட பஞ்ச் டயலாக்ஸ் இருக்குல்ல, அதாவது மனசுல பதிஞ்ச டயலாக்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த டயலாக், அந்த ஷாட் வந்து ஸ்னாப் ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். பாப்போம். ட்ரிபியூட் டு சத்யராஜ் சார். நீ நமக்கே நாமக்குமா? யார்? நீ ஒண்ணு நான் ஒண்ணு. ஏன் கேரக்டர் புரிஞ்சுக்க வெரி மாட்டேங்குது. குட். க்ளோஸ். நெக்ஸ்ட். அந்த குழந்தையே நீங்க தான். சூப்பர். நெக்ஸ்ட். தகடு. வெரி குட். நெக்ஸ்ட். மணிதானம் பேரு. பேப்பர் ரோஸ் வேணா கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கணும். அதான் டயலாக். வேற பேப்பர் ரோஸ் சாப்பிட்டா லிவருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறது. அது கவுண்ட் பண்ணி சார் சொல்லுவாரு. ஓகே, முன்னாடி ஒன்னு எடுத்தோமே. மூட்டி தெரியாத போன் போல இருக்குது. அதான் பயங்கர ஃபேமஸ். என்ன பரம்பரை? என்ன பரம்பரை? சோழர் பரம்பரையில ஒரு பரம்பரை, ஒரு எம்எல்ஏ. வெரி குட். அதுதான் பிரசன்னா, இதுக்கு உங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ். ஓ மை காட். பரவாயில்லை, ரெண்டு பேர்களுக்கு நான் சொல்றேன். வெரி வெரி ப்ரவுட். சோ இதோட இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஷோவோட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். யோ காஃபி சேலஞ்ச். எஸ், மை காஃபி சேலஞ்ச் இஸ் தேர். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு உங்களோட gift கொடுத்துறேன். ஒரு செல்ஃபி பிக்சர் எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் உங்களோட ஃபேவரட் சேலஞ்சை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? நர்சஸ் வழங்கும் ஒரு gift hamper.
விஜயசாந்தி பில்டர்ஸ் வழங்கும் 5 லட்சம் ரூபாய் வவுச்சர். உங்களுக்கு ப்ளீஸ் தேங்க்யூ ஸோ மச். நரசூஸ் வழங்கும் கிஃப்ட் ஹேம்பர் விஜயசாந்தி பில்டர்ஸ் வழங்கும். தேங்க்யூ ஸோ மச். ரெடி? இரு, என்ன ஆவியவே காணும்? ஆமா, சுட சுட வரணுமே காப்பி. என்னங்க இது போங்கா இருக்குது? அந்த மாதிரி எல்லாம் கிடையாது, சுட சுட கிடையாது, லைட் சுடுறதா. சரி ஊத்துங்க. 3 2 1. Very happy. I'm very happy. ஆமா.